வணக்கம், நான் உங்கள் வில்லேஜ் இன்வெஸ்டர். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, மெர்ஜை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டிமெர்ஜ்னா என்ன, மெர்ஜ்னா என்ன, இது எப்படி வேலை செய்யுது, இதோட டீட்டெயில் எல்லாமே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு நம்ம மெர்ஜ்னா என்ன பார்க்க போகிறோம். மெர்ஜ் மீன்ஸ் என்னென்னா, அதாவது ஒன்று சேர்க்கறது. இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி வேலை செய்யணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பார்த்துக்குங்க. இப்போ வந்து நீங்கள் ஜியோ கம்பெனி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா. இந்த ஜியோ கம்பெனிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதில் இருக்காங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ரிலேட்டடான இதில் இருக்காங்க. கரெக்டாக இப்போ வந்து இந்த மொபைலில் டவர் அதாவது சிம் விற்கிறது, அந்த டவரு அது சம்மந்தப்பட்ட இது ஒரு பெரிய கம்பெனி எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஜியோ கம்பெனிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் ஜியோ சிம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து என்னென்னா, இந்த ஜியோ சிம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஃப்ரீயாக எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் என்ன ஆச்சுன்னா, ஒரு சில கம்பெனி, அதாவது இந்த வோடோஃபோன் மாதிரி கம்பெனி, இந்த ஏர்டெல் மாதிரி கம்பெனியால் சமாளிக்க முடியல. கரெக்டாக இப்போ வந்து அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கம்பெனிஸ் வந்து அந்த டைமில் ஒரு கம்பெனி வந்து ஒரு பெரிய கம்பெனி கூட போட்டி போகிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, மெர்ஜ் பண்ணிக்குவாங்க. அதாவது மெர்ஜ் பண்ணுறதுனா என்னென்னா, ரெண்டு கம்பெனியும் பார்ட்னர்ஷிப் போட்டு நம்ம ரெண்டு கம்பெனி ஒன்று சேர்ந்து அந்த கம்பெனிக்கு ஈக்குவலாக நம்ம ரன் பண்ணலாம், அவங்க பிஸ்னஸ் லாஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வோடோஃபோன் ஷேருடைய இது இருக்கு இல்லையா, வோடோஃபோன் ஷேரும் இப்போ ஐடியா ஷேரும் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரே ஷேராக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா வோடோஃபோன் ஐடியான்னு தான் வரும். எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் வோடோஃபோன் ஐடியான்னா, இப்போ நீங்கள் சிம்லாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, வோடோஃபோன் ஐடியான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ரெண்டு ஸ்டாக் மார்க்கெட்டோட இதையும் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து மெர்ஜ் பண்ணிவிடுவாங்க. இது எதுக்காக பண்ணுறாங்க, அந்த கம்பெனி கூட போட்டி போட முடியல. கரெக்டாக இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைஸ் ஏற்றுனாங்க, சமயத்தில் ப்ரைஸ் ஏற்றுனாங்க. அந்த மாதிரி வந்து அவங்க கூட போட்டி போடணும், அவங்களும் ஈக்குவலான இது கொடுக்கணும் இல்லையா. அப்படி கொடுக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்களுடைய கஸ்டமர் எல்லாமே இதில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது இல்லையா, அவங்கள சமாளிக்கிறதுக்காக இவங்க வந்திருக்காங்க இல்லையா. அதுக்காக தான் இந்த வோடோஃபோன் ஐடியான்னு சொல்லிட்டு ஸ்டாக்ஸு இது பண்ணுறாங்க. ரெண்டுத்தையும் ஒன்றா ஆக்கிட்டாங்க. அதனால தான் வோடோஃபோன் ஐடியான்னு சொல்லிட்டு ஸ்டாக்ஸில் இருக்கும். இப்போ டிமெர்ஜ்னா என்னன்னு பார்த்துங்க. டிமெர்ஜ்னா ஒரு கம்பெனி நல்லா ஓடிக்கிட்டு இருக்குங்க. அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி. இப்போ ஒரு ஐடிசி கம்பெனிங்கிறது நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, ஓகேங்களா. ஐடிசி கம்பெனினா என்னென்ன, சிகரெட்டு, அடுத்தது வந்து நம்ம ஃபுட் ப்ராடக்ட் வருது இல்லையா, அந்த ஃபுட் ப்ராடக்ட்டு, ஹோட்டலு எல்லாமே நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. நல்லா ஓடிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு மதிப்பு தெரியணும், ஏதாவது ஒரு விஷயம், ஒரு கூட்டு குடும்பத்தில் எப்படி நம்ம வந்து இருக்கிறோம் இல்லையா, அப்போ இருக்கும்போது அவன் இவ்வளோ பணம் பேமெண்ட் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய வேல்யூ தெரியணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட வேலை என்னன்னு தெரிஞ்சு வெளியே வந்தால் தானே தெரியும். வெளியே வந்து இது பண்ணாதானே அவன் உழைக்கிறானா இல்லை அவன் சம்பாதிக்கிறானா யார் சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஹோட்டலும் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடிசி கம்பெனியில் ஹோட்டல் இருக்கு, ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, சிகரெட்டு கம்பெனி இருக்கு, நிறைய இது இருக்கு. அதில் வந்து இந்த ஐடிசியில இருந்து ஐடிசி ஹோட்டல்னு இப்போ தனியாக பிரிச்சாங்க, டிமெர்ஜ் பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கம்பெனியோடைய மதிப்பு தனியாக லிஸ்டட் பண்ணுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து லிஸ்ட் பண்ணி காமிப்பாங்க, இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது அதில் ஸ்டாக்ஸோடைய ப்ரைஸுங்கிறது வந்து கொஞ்சம் இறங்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஸ்டாக்ஸ் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்ஸுங்கிறது கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, டாடா மோட்டார்ஸ்லேருந்து டிவிஆருங்கிற ஒரு ஸ்டாக்ஸுங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து மெர்ஜ் பண்ணாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஐடிசியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிமெர்ஜ் பண்ணாங்க. ஐடிசி ஹோட்டலுங்கிறது தனியாக பிரித்து எடுத்தாங்க. என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஹேவ் நைஸ் டே.